நான் நிஜமா தான் கேக்குறேன். உண்மையை சொல்லு. உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? நான் உன்னை லவ் பண்ணேன்னு நினைச்சு பார்த்தா எனக்கே ரொம்ப கேவலமா இருக்கு. ச்சே, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? என்னாச்சு வர்ஷா? ஏன் இப்படி பேசுற? நீ என்ன பிராங்க் பண்ற தானே? ஓப்பனா சொல்றேன் வர்ஷா, நான் இப்ப சுத்தமா ஃபன் மூட்லயே இல்ல. சரி வா, பள்ளி விடு, உள்ள போலாம். வழி விடணுமா? யாருக்கு? உனக்கா? இனிமே உனக்கு இந்த வீட்லயும் இடம் கிடையாது, என் மனசுலயும் இடம் கிடையாது. என் கண்ணு முன்னாடி நிக்காத, தயவு செஞ்சு போயிடு. வர்ஷா வர்ஷா ப்ளீஸ் வர்ஷா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல, நீ ரொம்ப நல்லவன்ல. உனக்கும் எனக்கும் இனிமே எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இங்க இருந்து போ, உன் அபி கூடயே வாழ்ந்துக்க. வர்ஷா, ஏன் இப்படி பேசுற? நீ தான் என்னோட லைஃப். நீ இல்லாம நான் எப்படி வாழ முடியும்? நான் தான் உன் லைஃபா? அப்படின்னா அந்த அபி யாரு? என்ன வர்ஷா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? நான் எதுவுமே தெரியாம தான் இருந்தேன். இப்பதான் எனக்கு எல்லாமே தெரியுது. நீ யாரு, எவ்வளவு கேவலமானவன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. நானும் நீயும் 3 வருஷமா லிவ்இன்ல இருக்கோம். என்ன இன்னும் நீ கல்யாணம் பண்ணிக்கல. நான் ஒரு குழந்தைக்கு அம்மாவும் ஆகல. ஆனா அந்த அபி அம்மாவாக போறா. நீ அப்பாவாக போற. ஒரே நேரத்துல 2 பேரு கூட நீ குடும்பம் நடத்திட்டு இருக்க. உனக்கு வெக்கமா இல்ல? என்ன நீ மூடி மறைச்சு வச்ச உண்மை எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு அதிர்ச்சியா இருக்கா? இல்ல இல்ல வர்ஷா, நீ ஏன் சடனா இப்படி பேசுறன்னு தான் எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. உன்கிட்ட யார் தப்பா சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லியிருக்காங்க? யாரும் பொய் சொல்லல, நீ தான் இப்போ பொய் சொல்லிட்டு இருக்க. அபி கன்சீவா இருக்கா, எனக்கு தெரியும்.